நமது சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யவும். இப்பொழுது நாம் காணப்போகும் கோயில் திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் என்னும் ஊரில் சோழர்கள் சென்ற பாதையில் உள்ளதாக கூறப்படும் 61 அடி உயர மகா காளீஸ்வரர் ஆலயத்தை காண இன்றைக்கு நாம் காண செல்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் சேனலில் வரப்போகிறது கிடையாது. நம்ம தம்பி வெற்றி டிஆர்எஸ் சேனல், சரிங்களா? வெற்றி டிஆர்எஸ் சேனலில் வரப்போகுது. நம்ம தம்பி சேனலில் இந்த வீடியோ முதல் முறையாக வரப்போகுது. நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு எனக்கு தெரியும். கூத்தைப்பார் இந்த ஊரை பற்றி, இங்கே உள்ள கோவிலை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தெளிவான விளக்கத்தோடு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் இப்போ கண்டிப்பாக போய் பாருங்கள். எதுக்கு இந்த வீடியோ எடுத்து வந்திருக்குன்னா, நம்ம தம்பி சேனலில் வெற்றி டிஆர்எஸ், சரிங்களா? தம்பி சேனலில் புதுசாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவில் சொல்லாத 2 தகவல்கள், ஒரு முக்கியமான தகவல்னு சொல்லலாம். அந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம், சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தம்பி பார்த்திங்கன்னா நம்ம கூட சேர்ந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சுதான் நான் சொல்ல வரணும். எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா கூத்தாப்பார், சரிங்களா? இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம கூத்தாப்பார் ஊருக்குள்ளே போகணும், சரிங்களா? பஸ் போகிற வழி தான் இதுதான் மெயின் ரோடு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய படத்துலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு செட்டு மாதிரி இருக்கும், அரச மரத்தடி, விநாயகர் கோயில் அதெல்லாம் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு, அப்படி என்னென்னா இந்த கோயிலை பற்றி தெரியாத தகவல்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வீடியோக்குள்ளே போயிட்டு, அது கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த 2 தகவல்களை நான் சொல்கிறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க, இதுதான் இந்த அரச மரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே அரச மரம் பக்கத்தில் விநாயகர் கோயில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் தான், மிக ஒரு பழமையான விநாயகர் கோயிலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கோயிலோட இன்னொரு வாசலுங்க, சரிங்களா? நம்ம மெயின் வாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா கோயிலோட மெயின் வழிக்கு போகணுங்க. தம்பி அப்படி வாங்க, காட்டுறேன். கோயிலுக்குள்ளே போகிற வழியிலேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டை எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஆமாம், நிர்வாகம் சார்பாக நம்ம கோயில் விதிமுறைகள் பின்பற்றி ஆகணும், சரிங்களா? இதுதான் அந்த விதிமுறைகள். இன்றைக்கி கோயில் நடை திறக்கும் நேரம் மாற்றிருக்காங்க. இங்கே வாங்க. ஆலய நடை திறந்திருக்கும் நேரம் காலைல 9 மணிலேருந்து 12:30 மணி வரையும், அப்புறம் மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரைங்க, சரிங்களா? ஆலயத்திற்குள் சென்ற உடனே இடதுபுறம் இரட்டை விநாயகர் சன்னதி இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு கோவில் 2 விநாயகர் சிலை இருக்கிறதோ அங்கு விநாயகரை கும்பிட்டால் பல கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம்.
கோவில் பூஜை செய்வதற்கு இந்த அக்னி குண்டத்தை தான் பயன்படுத்துவார்கள். மிகப்பெரிய நந்தி தேவரை வழிபட்டுவிட்டுதான் சிவன் பெருமானே வழிபட வேண்டும். ஸ்ரீ சகஸ்ரலிங்க ஜலகண்டேஸ்வரர் வருடத்தின் 365 நாட்களும் இயற்கையான உருவான தண்ணீரில் இருக்கும் சிவபெருமான் ஆவார். இவரை வழிபடுவதால் நாம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின் சக்தியை நாம் பெறுவதாக ஒரு ஐதீகம் ஒன்று சொல்லப்படுகிறது. இக்கோயிலில் வருபவர்கள் இங்குள்ள ஸ்ரீ சகஸ்ரலிங் ஜலகண்டேஸ்வரர் வழிபட்டுவிட்டு இங்குள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து 108 முறை ஓம் நம சிவாயா என்று தியானம் செய்வதால் நீங்கள் நினைத்த செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இயற்கை இருக்கும் இடத்தில் தான் இறைவன் இருப்பார் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட இயற்கை வயல்வெளிகள் மத்தியில்தான் இக்கோவில் அமைந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்பிரகாரம் என்னென்ன இருக்குது, என்னென்ன அற்புதங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கோயிலுக்கு பின்னாடி என்னென்ன அற்புதங்கள் இருக்குது, அதிசயங்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பிரத்யங்கரா தேவி அம்மன் பார்வதியின் வடிவமாக உள்ள ஒரு கடவுளாக இந்து சமய பெண் கடவுளாக ஆவார். பிரத்யங்கரா தேவி பார்வதியின் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகும். இவர் சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுகிறார். இந்து தொன்மவியலில் படி பிரத்யங்கரா பார்வதியின் வடிவம் ஆவார். இந்த பிரத்யங்கராவுக்கு 4 சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் 18 கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுகிறாள். ஸ்ரீ மகாகால பைரவர் ஸ்ரீ மகாகால பைரவி இணைந்த இருக்கும் ராமாயணத்தில் ராமர் வழிபட்டதாக கூறப்படும் இக்கோவிலில் உள்ள அம்மன் உலகிலேயே 2 இடங்களில் தான் உள்ளன. ஒன்று நேபாளம் அரண்மனை, மற்றொன்று இக்கோவிலாகும். இந்த அம்மனை எல்லா நாட்களிலும் வழிபட முடியாது. முக்கியமான நாட்கள் மட்டும்தான் வழிபட முடியும். இக்கோயிலில் ஸ்ரீ அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், கால பைரவர், ஸ்ரீ கபால பைரவர் என்று மொத்தம் 10 பைரவர்கள் இக்கோவிலில் உள்ளனர். மற்ற கோவில்களை விட கோவிலில் 10 பைரவர்கள் ஒரே இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பம்சமாகும்.
இங்குள்ள பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுவதால் சனி தோஷம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு போகும் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. வந்து நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கோயிலோட நிர்வாகம் எல்லாத்தையும் சாமி தான் பண்ணுறாங்க. ஸோ சாமிகிட்டே இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பற்றி நம்ம கேட்கலாம். உங்களோட பேர் எல்லாமே சொல்லுங்கள் சாமி. என் பேர் சக்திமணி. அந்த கோயில் இப்போ நம்ம தான் பூஜை எல்லாம் பண்ணியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி. மாமா இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எப்படி? 2000 அம்பாள் கட்டினது. 2000 கதிர் பெரிய சாமி ஒரு சாமி இருந்தார். சரி சரி. அவர் இதே வயலில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. தலைமுறை விவசாயம் பண்ணிட்டு விவசாய குடும்பம். அவருக்கு சிவனோட காட்சி கிடச்சி அவரோட சொந்த நிலத்தில் முக்கால்வாசி அவர் சொந்த செலவுலேயே கட்டின போயிடுது ஃபுல்லாக. ஆமாம், முக்கால்வாசி அவர் யார்ட்டையும் எதுவும் கேட்க முடியாது, கொடுத்தா வாங்குவார், அந்த மாதிரி ஆள் வருது. ஸோ சாமி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே வந்து இங்கே மட்டும் தான் இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குங்களா? அதான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய இருக்கிறவங்க 3 ஒரே இடத்துல இருக்குது. அதான் இப்போ மற்றெல்லாம் காளி தனியாக இருக்கும், சிவன். ஆமாம் சாமி. ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மகா காளேஸ்வரர் 59 அடி, மகா காளீஸ்வரி 54 அடி, இந்த சிவலிங்கம் வந்து 61 அடி. 61 அடி சிவலிங்கம் வந்து கருங்கல்லே கட்டின சிவலிங்கம். கருங்கல்லே. அம்பாலும் சிவனும் சொதையில செஞ்சது, சிவலிங்கம் வந்து கருங்கல்லே செஞ்சது. கருங்கல்லே செஞ்சது சாமி. அது இல்லாமல் அபிஷேகம் இங்கே 61 அடி கேள்விப்பட்டோம். 61 அடி விஷயம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க லிங்கத்துக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு. மகா சிவராத்திரி மாதம் மகா சிவராத்திரி வருதுல்ல? சரி சாமி. அன்னைக்கு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடக்கும். 11 அபிஷேகம் நடக்கும். திரைப்படி மஞ்சள் தூள் எல்லா அபிஷேகமும் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாம் 2000 லிட்டர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியூர்லேருந்து அதெல்லாம் பெங்களூர் கர்நாடகத்துலேருந்து வரேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். வெளியூர்லேருந்துலாம் வெளி ஸ்டேட்லேருந்து தான் வராங்க. இந்த அபிஷேக வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து கூட நிறைய பேர் வராங்க. அதான் இப்போ இந்தியாவிலே இவ்வளோ பெரிய அபிஷேகம் பண்ணுறோம்னா அதிகமாக யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக சாமி. ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்கிறது எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கருங்கல் சிவலிங்கம் குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. குறிப்பிட்ட அளவு தான், 1-2 தான் இருக்குது. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா சொதையில் வந்து சிவலிங்கம் பெருசு பெருசாக இருக்கும். சிமெண்ட் செங்கல்ல கட்டின சிவலிங்கம் நிறையா இருக்கும். ஆனால் கருங்கல் சிவலிங்கம்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் 3 இடத்துல மட்டும் தான் இருக்குது இந்தியாவிலேயே. அந்த சிவலிங்கம் கட்டி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். 2015 கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. பார்த்துங்க, 2015 பண்ணது நமக்கு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 23 தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சு. 23 24 தான். கைஸ் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. ஏன்னா சாமி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள். 12 பைரவர் இருக்காங்க. 12 பைரவர். அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது சிறப்பு வாய்ந்த உருவம். பைரவர் பாதி, பைரவி பாதி. ஓ, இது வந்து பாதி பைரவர் பாதி பைரவி. ஸோ அப்படிங்களா? ஆமாம் கைஸ் பார்த்துங்க, நான் இதுவரையும் ஒரே ஒரு பைரவர் சாமி தான் இருக்குது. பைரவர் பைரவி 2 சாமி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பைரவர் பாதி பைரவி பாதி. அது எங்கேயுமே பார்க்க முடியாத சிறப்பு வாய்ந்த உருவம். அது மாதிரி அந்த கதவுக்குள்ளே வந்து அந்த கதவு கட்டணும். அந்த கதவு இங்கே தான் இருக்குது. இந்த அம்பாள் இருக்குங்களா? வந்து 3ஆம் முறை அன்னைக்கு மட்டும் தான் திறந்துருக்கும் சாமி. மாதத்தில் ஒரே ஒரு நாள். மாதத்தில் ஒரே 3ஆம் முறை அன்னைக்கு மட்டும். ஏன் அப்படி சாமி? ஏன் இந்த மாதிரி? அம்பாளுக்கு வந்து இங்கே தவிர உலகத்தில் வேற எங்கேயும் சன்னதியே கிடையாது. அப்படியா? ஆமாம், அது ரொம்ப மந்திர சாஸ்திரத்தில் ரகசியமாக இருந்த அம்பாள் அது. அந்த அம்பாலை நம்ம சாமி கிட்டத்தட்ட 2002 அந்த அம்பாள் சன்னதி செஞ்சு வச்சுட்டார். 2002. இதுக்கப்புறம் அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா நேபாள அரண்மனைக்குள்ள இருக்கு. நேபாள அரண்மனைக்குள்ள இருக்கு. அது மன்னருடைய வழிபாட்டில் இருக்கு, பொது வழிபாட்டில் இல்லை. அது ராமரே வந்து மானசீகமாக தான் வழிபட்டிருக்காரு அந்த அம்பாலை ராவணனை ஜெயிக்கிறதுக்காக. ராமர் வந்து இந்த அம்பாலை மானசீகமாக உபாசனை பண்ணி ராவணனை ஜெயிச்சிருக்காரு. யாருமே நிறைய உருவமாக அந்த அம்பாலை வச்சு வழிபாடு செய்யலை. ஆமாம், அதாவது உருவ பேதத்திலே ரொம்ப முக்கியமான உருவம். சிவத்துக்கிட்டேருந்து வந்த முதல் சக்தி வடிவத்தோட வடிவம் அது. ஆனால் அது வேற எங்கேயுமே கிடையாது. அதனால அந்த ஒரு நாள் மட்டும்தான் பூஜை. மாசத்துல ஒரு நாள் தான். மாசத்துல ஒரு நாள். அது என்னைக்குன்னு சொல்றீங்களா சாமி? கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் நான் பார்க்க. 3ஆம் முறை. அது வீடியோ எடுக்க பர்மிஷன் இருக்கா? கிடையாது. எடுக்கலாங்களா?
கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சாமி சொல்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாமியோட வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொன்னார். ஸோ இந்த இப்போ திறக்க மாட்டாங்க, சாமி சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன். நான் ஏன்னா இந்த பைரவி அம்மா சிலையை காட்டினதுக்கே நான் ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாகவே இருக்குது. தோஷங்கள் உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சனி தோஷம் வந்து சனீஸ்வரன் தான் இருக்கார். சனீஸ்வரன் சின்னதாக இருக்காது தெரியுதா? அவர் வந்து சனீஸ்வரன் வந்து பைரவருடைய சீடர். பைரவத்தில் வந்து கலத்திர தோஷம், ராகுகே தோஷம், காலசர்ப்ப தோஷம்னு இந்த தோஷங்களுக்கெல்லாம் இங்கே வந்து நீங்கள் பரிகாரமாக பால் அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கலாம். எல்லாமே பண்ணால் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் அந்த ஆதிசேஷனுக்கு பால் அபிஷேகம் நடக்கும். அதெல்லாமே இந்த ஊருக்கு வர வழி எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுங்களா சார்? திருச்சியிலேருந்து திருவரம்பூர் வரணும். தஞ்சாவூர் வழியில் திருவரம்பூரில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும். அதெல்லாம் கிராமத்துக்குங்கிறதுனால டயத்துக்கு தான் பஸ் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வரைக்கும் தான் பஸ் இருக்கும். சரி, இல்லை திருவரம்பூர்லேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும். பஸ்ஸில் வந்தாலும் 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஊருக்குள்ளே இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஓகே சார். ஓகே, சாமி சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே வியப்பாக ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஊருக்குள்ளே அதுவும் இவ்வளோ அதிசயமான ஒரு கோயில் இவ்வளோ அதிசயம் இருக்குன்னா வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியுது. மறக்காமல் வாங்க. சாமி சொல்கிற மாதிரி சாமி வந்து பஸ் ரூட்டு எப்படி சொன்னார், எல்லா வழியும் சொன்னார். ஸோ மறக்காமல் எல்லாமே அந்த கோயிலுக்கு வாங்க. சரி சார், கண்டிப்பாக வரும். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னு சொல்லணும்னா நம்ம பூசாரி சொன்னது நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் வந்து இந்த கோயில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பூசாரி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்களை வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே 100% உண்மை இது. ஸோ அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில், ஏன்னா அவ்வளோ பக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். சரி கைஸ், மறக்காமல் எல்லாமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்கள தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்ரஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி விட்றேன். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே கைஸ், இதோட அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இதோ ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.